அன்வர் ராஜா வந்தது வந்து இயல்பான ஒண்ணு. அதாவது என்னைக்கு பிஜேபி கூட வந்து உறவு வச்சுக்கிட்டாங்களோ, அப்போ மைனாரிட்டீஸ்க்கு பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு நினைக்கிறார். அவர் அதுக்கு முன்னாடி இருந்தே பிஜேபியோட உறவு வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர். அது நடக்கல அப்படிங்கும்போது, மைனாரிட்டி வகுப்பை சேர்ந்த ஒரு முக்கியமான ஆள் எம்பியா இருந்திருக்காரு, அமைச்சரா இருந்திருக்காரு. அவர் திமுகவுக்கு வர்றதுங்கிறது இயல்பாக கருதப்பட வேண்டிய ஒன்று. திமுக அவருக்கு வந்து ரெட் கார்பெட் வெல்கம் குடுக்குறதும் சரி, அவருக்கு ஒரு பதவி குடுக்குறதும் சரி, இது எல்லாமே நம்மளால புரிஞ்சுக்கிட முடியும். ஆ பல தலைவர்கள் வந்து அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்தபோது, அவங்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 2 காரியத்தினால அவங்க திமுகல அ இணை இணையறத திமுக வரவேற்றிருக்கு. 1 திமுகவுக்கு என்ன கொள்கைன்னு சொல்லி சொல்றாங்களோ, அந்த கொள்கையிலிருந்து அவங்க மாறுபட்டவங்க கிடையாது. 2வது நல்ல ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் உள்ளவங்க, ஆர்கனைசேஷன பத்தி தெரிஞ்சவங்க, அவங்க வர்றது கட்சிக்கு பலம் சேர்க்கும். இப்ப செந்தில் பாலாஜி வந்து வந்தாரு. அது கட்சிக்கு அவர் மேல எத்தனையோ கான்ட்ரோவர்சி, எத்தனையோ கேஸ்லாம் போட்டு பார்த்தாங்க. ஆனா அவர் கட்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமானவர். கட்சிய வந்து லீட் பண்ணி கொண்டு போறதுல, உள்கட்சி கட்டமைப்ப வந்து பலப்படுத்துறதுல, பிற கட்சிகளுடைய பலத்த உடைக்கிறதுல, இதுலலாம் அவர் கெட்டிக்காரங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அதனால அவர் வந்தத வந்து புரிஞ்சுக்க முடியும். அன்வர் ராஜா வந்தத புரிஞ்சுக்க முடியும். என்னுடைய கேள்வி எல்லாம், மைத்ரேயன் எந்த காரணத்துக்காக வந்திருக்காரு? அவர் என்ன சொல்றாரு? அவருடைய பேட்டி ஒண்ணு நான் பார்த்தேன். முதல்ல வந்து இவங்க இருமொழிக் கொள்கையில வந்து இவங்க என்ன சொல்லப் போறாங்க? திமுகவும், அதிமுகவும், பிஜேபி ஒண்ணா பார்ப்பாங்களா? எல்லாம் சொல்லிட்டு, கடைசியில என்ன சொல்றாரு? அமைப்பு செயலாளர்ன்னு எனக்கு ஒரு பதவி குடுத்தாங்க. எந்த பொறுப்பும் குடுக்கல. அதனால நான் வந்துட்டேன். அப்ப தன்னுடைய சுய காரணத்துக்காக வந்திருக்காரு. அப்படின்னு அவரே சொல்றாரு. இப்போ திமுக, அதிமுகலேருந்து இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே திமுகவுக்கு ஒரு அடிப்படை கொள்கை இருக்கு. இது நாத்திகம் அல்லது கடவுள் மறுப்பு இதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா, திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய மனைவியே வந்து ரொம்ப பக்திபூர்வமா கோயிலுக்கெல்லாம் போறவங்க. அ அவங்களுடைய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து ரொம்ப பக்திமான். இதுக்கு முன்னாடி பிடிஆர் இருக்காரு. அவருடைய தகப்பனார் வந்து திமுகல இருந்தாரு. நெற்றி நிறைய இது விபூதி பூசி உள்ள வருவாரு அவர் வரும்பொழுதே. அதனால அத பத்தி இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிறதெல்லாம் மறுக்க முடியாத நம்பிக்கை உள்ளவங்க. அதுல அவங்க டைல்யூட் பண்ணவே இல்ல. டிஎம்கே எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் அதுல அவங்க டைல்யூட் பண்ணவே இல்ல. உதயநிதி வந்து சனாதனம் கொசுவை அடிப்பது போல் அடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன பலத்த எதிர்ப்புகள் இருந்தோ அவர் விளக்கம் கொடுத்தார். சனாதனத்துடைய ஒரு கொள்கை பிறப்பால் அனைவரும் சமமானவர்கள் அல்ல என்பது, அந்த கொள்கை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் சொன்னேன். அண்ட் வி ஷுட் கங்க்ராச்சுலேட் த யங் மேன். ஏன்னா அவர் சொன்னதுலேருந்து பின்வாங்கல, உறுதியா நின்னார்.